ஓ சாரி, ப்ளே பண்ணதை மறந்து போயிட்டேன். ஸோ வணக்கம் மக்களே. இன்றைய வீடியோ எதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்டான டாப்பிக்கு, ஸ்டூடெண்ட்ஸ் அஸ் வெல் ப்ரொஃபஷனலுக்கு இன்ஃபர்மேஷன் அண்ட் டிப்ஸ் வீடியோ ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். ஸோ இன்றைக்கி வந்து என்ன பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்ம என்னென்ன மாதிரியான அட்வான்டேஜஸ் இருக்குது இங்கே லோனுக்கு அதை பார்க்க போகிறோம். அதே மாதிரி ஆன்லைன் பேங்கிங், இந்த ஆன்லைன் பேங்கிங்கில் வந்து நம்மளுக்கு வந்து மந்த்லி சார்ஜஸ்லாம் இல்லை. ஸோ அதை பற்றி பார்க்க போகிறோம். அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பேங்க்னால என்னென்ன மாதிரி அட்வான்டேஜஸ் இதை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ 3 டாபிக்ஸ் வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்டு ரொம்ப டயர்டாக இருக்குது, இதுக்கப்புறம் டேரெக்டாக போய் தூங்க போகிறேன். பட் அதுக்கு முன்னாடி உங்களுக்குலாம் இன்ஃபர்மேஷன் சொல்லணும்னு என் கடமை. ஸோ லெட்ஸ் கோ இன்டு தி வீடியோ. நான் சிங்கிள் மேன். ஸோ நம்ம வந்து இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, லைக் ஃப்ரான்ஸில் வந்து நம்ம லோன் எடுக்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பான மேட்டர்லாம் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க, லைக் இந்தியாவிலேருந்து வந்து இங்கே படிக்க வரீங்க. வீட்டில் வந்து நீங்கள் வந்து வீடு அடமானம் வச்சுட்டோ இல்லை வந்து நகைலாம் அடமானம் வச்சுட்டு வரீங்க, இங்கே ஸ்டூடெண்ட்டாக வரீங்க. ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட படிப்பு செலவுக்கு வந்து ஒரு 10 லட்சம் 15 லட்சம் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு வந்து லைக் 10,000 யூரோலேருந்து 15,000 யூரோ வரைக்கும் லோன் எடுக்க முடியும் இங்கே இருக்க பேங்க்கில். நீங்கள் என்ன மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் 70% ஆஃப் த காசு வந்து உங்களுக்கு பேங்க்கு கொடுப்பாங்க. ரெஸ்ட்டு 30% ஆஃப் த மணி வந்து நீங்கள் வீட்டில் இருந்தோ எதுக்காச்சோ யாராச்சும் ஹெல்ப் பண்ணணும், லைக் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணால் இங்கே வந்து உங்களுக்கு லோன் தருவாங்க. ஏன்னா உங்களுக்கு மந்த்லி பேமெண்ட் வந்து கரெக்டாக இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் 450 யூரோஸ் to 500 யூரோஸ் இங்கே கட்டுற மாதிரி நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக லோன் கிடைக்கும். அதே மாதிரி இன்ட்ரெஸ்ட் வந்து ரொம்ப கம்மி. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா 10, 11, 12% இன்ட்ரெஸ்ட் போடுவானுங்க. எவ்வளோ? 10, 12, 13% இன்ட்ரெஸ்ட் போடுவானுங்க லோனுக்கு. அதுவும் மார்க்கேஜ் லோன்லாம் சொல்லே தேவையில்ல, அநியாயத்து கொள்ளடிப்பானுங்க நாதாரி பசங்க. ஸோ இது வந்து நம்ம எப்படி தவிர்க்கலாம்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10 லட்ச ரூபா லோன் எடுக்கிறீங்க வச்சுக்கோங்களேன். நீங்கள் வந்தவொன்னே உங்களால் கட்ட முடியாது, வேலை எடுத்து தான் கட்ட முடியும். ஸோ 2 வருஷம் நீங்கள் கட்டாத இருந்தீங்கன்னா அப்படியே 10 லட்ச ரூபாய்க்கு மாதத்துக்கு 10,000 ரூபா, அப்படியே அடுத்த மாதத்துக்கு அப்படியே இன்க்ரீஸ் ஆகி அடுத்த ஒரு வருஷம் முடிஞ்ச உடனே அந்த 10,000 ரூபா எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகி வந்தோ 12 லட்சம் ஆகுதா, அப்படியே 12 லட்சத்துக்கு திருப்பி அடுத்த வருஷம் லோன் போடுவானுங்க. அநியாயத்துக்கு பண்ணுவோம். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் 3.5 லைக் 2.5 மினிமம் டு 4.5% தான் இன்ட்ரெஸ்ட் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் 15,000 யூரோ 10,000 யூரோ எடுக்கிறீங்கன்னா 2.58% தான் இன்ட்ரெஸ்ட் வரும். இது வந்து நிறைய பேங்க்குக்கு டிஃபர் ஆகும். ஸோ லைக் பெஸ்ட் பேங்க்ஸ் நான் சொல்லிடுறேன், லைக் இது வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா BNP பரிபான்னு சொல்லிட்டு ஒரு பேங்க்கு, டாப் பேங்க் இன் ஃப்ரான்ஸு. எல்லாமே வந்து பக்காவாக இருக்கும். கஸ்டமர் கேர்லேருந்து உங்களோட அப்ளிகேஷன்ஸ்லேருந்து மொபைல் அப்ளிகேஷன்ஸ்லேருந்து எல்லாமே பர்ஃபெக்ட் ஹேண்டில் பண்ணுவாங்க BNP பரிபாஸ். செகண்ட் பார்த்தீங்கன்னா கிரெடிட் அக்ரிகோல்னு சொல்லுவாங்க. இதுவும் வந்து ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் பேங்க்கு. அதே மாதிரி தேர்டு பார்த்தீங்கன்னா சொசைட்டி ஜென்ரல். இது நிறைய பேருக்கு வந்து பிடிக்கும், நிறைய பேருக்கு பிடிக்காது, ஏன்னா வந்து கஸ்டமர் கேர் வந்து அவ்வளோ சிறப்பு இல்லை. அதே மாதிரி ஃபோர்த்து பார்த்தீங்கன்னா கிரெடிட் மியூச்சுவல். ஸோ இது மாதிரி இருக்குது. அஞ்சாவது பார்த்தீங்கன்னா கெசிடேபாங்னு ஒரு பேங்க் இருக்குது. பட் நான் அது வந்து லைக் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நிறைய ஃபெசிலிட்டிஸ் வரும், பட் நான் அவ்வளோ சஜஸ்ட் பண்ண மாட்டேன். பட் இது மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து லோனுக்கு பார்த்தாச்சு. ஸ்டூடெண்ட்டுக்கு இன்னொரு மாதிரி இம்பார்ட்டண்டான ஒரு கேட்டகரிஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒன்ஸ் பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணோன்னே உங்களுக்கு பேங்க் வந்து 80 யூரோஸ் ஃப்ரீயாக தருவாங்க. உங்கள் பேங்க்கில் கிரெடிட் ஆகும். அது டிபெண்ட்ஸ். சில பேங்க் வந்து 80 கொடுப்பாங்க, சில பேங்க் வந்து 150 யூரோஸ் கொடுப்பாங்க. அது வந்து உங்களுக்கு முற்றிலும் இலவசம். நீங்கள் பேங்க் வந்து ஓப்பன் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து 150 யூரோ இலவசமாக தருவாங்க. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இங்கே ஒரு பேங்க் ஓப்பன் பண்ணிட்டு இன்னொரு பேங்க்கில் 150 கிடையாது, அங்கேயும் யூஸ் பண்ணிட்டு அப்புறம் அந்த 150 எடுத்துகிட்டு க்ளோஸ் பண்ணுற ஆளுங்க நம்ம ஆளுங்களாம் இருக்கானுங்க. பட் அது வந்து உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எப்படி வேணால் பண்ணிக்கலாம். பட் கேர்ஃபுல்லாக இருங்க. ஒரே பேங்க் அக்கௌண்ட் வச்சுருந்தா போதும், உங்களுக்கு 2-3லாம் தேவையில்ல ஸ்டூடெண்ட்டாக இருக்கும்போது. ஸோ ஒன்றுலேயே நீங்கள் கரெக்டாக வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் ஒர்க் எடுக்கும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அவங்களே நிறைய சலுகைகள், நிறைய ஐடியாஸ்லாம் உங்களோட பேங்க் கவுன்சிலர் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ இது வந்து நம்ம ஸ்டூடெண்ட் கேட்டகரிக்கு பார்த்தாச்சு. ஸ்டூடெண்ட் கேட்டகரி இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன். லைக் ஃப்ரீ பேங்கிங், ஆன்லைன் பேங்கிங் இருக்குது. லைக் பெஸ்ட் பேங்கிங், ஆன்லைன் பேங்கிங் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து B4 பேங்க்னு ஒரு பேங்க் இருக்குது. செகண்ட் பார்த்தீங்கன்னா ஹெலோ பேங்க்னு ஒரு பேங்க் இருக்குது. அதுக்கப்புறம் போஸ்ராமா. இது மாதிரி 3 நல்ல பேங்க்ஸ் இருக்குது. இதுவும் சேம் தான். நீங்கள் ஒன்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண உடனே உங்களுக்கு 80 யூரோஸ் to 100 யூரோஸ் வந்து உங்களுக்கு காசு கிடைக்கும். அது மட்டும் இல்லை, உங்கள் ஃப்ரெண்டை ரெஃபர் பண்ணி வச்சுக்கோங்களேன்,
80 euros to 100 euros கிடைக்கும். ஒரு 10 ஃப்ரெண்டு வாடா மச்சான்னு நீங்கள் ரெஃபர் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 1000 euro கிடைக்கும் வச்சுக்கோங்களேன். ஸோ நல்ல டீலில். ஸோ எல்லாரும் ட்ரை பண்ணலாம். பட் நீங்கள் சாட்டிஸ்ஃபை எல்லாரையும் சேர்க்கணும்னு சேர்க்காதீங்க. லைக் உங்களுக்கு நல்லா பிடிச்சிருந்தா அதுக்கப்புறம் ஆளுங்களை சேர்த்து நீங்கள் இது மாதிரி கூட சின்ன ஒரு இன்கம் வந்து சம்பாதிக்கலாம். ஸோ ஸ்டூடெண்ட்க்கு பார்த்தாச்சு. இப்போ ப்ரொஃபஷனலுக்கு வருவோம். ப்ரொஃபஷனலே நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருந்து முடிச்சுட்டு டப்புன்னு வேலை எடுக்கிறீங்கன்னா டப்பு நீங்கள் லோன் எடுங்க. ஏன்னா நம்ம ஊரில் வந்து இன்ட்ரெஸ்ட் அநியாயத்துக்கு சாப்பிடுவானுங்க. நம்மளோட சொத்தை வந்து எப்படி வாயில் போட்டுக்கலாம் தான் பார்ப்பானுங்க பேங்க்காரங்க. அதனால வந்து நான் என்ன சொல்லுவேன்னா, இங்கே இருக்க நீங்கள் லோன் எடுத்தீங்கன்னா வருஷத்தில் வந்து ஒரு சில ஆஃபர் போடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஜஸ்ட் 2.5% இன்ட்ரெஸ்ட்டு. இப்போ 10,000 15,000 லோன் எடுத்தீங்க, 15,000 euro லோன் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 1.5% தான் இன்ட்ரெஸ்ட்டு. 15,000க்கு மேலே போச்சுன்னா 20,000 25,000 மொத்தம் 75,000 வரைக்கும் நீங்கள் லோன் எடுக்கலாம், லைக் கேஷ் லோனு. ஸோ என்னென்ன மாதிரி டைப் ஆஃப் லோன்ஸ் எடுக்கலாம்னா பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு வீடு வாங்குறீங்க வச்சுக்கோங்களேன், இந்த வீட்டுக்கு லோன் எடுக்கலாம். லைக் உங்களோட சேலரியை பொறுத்து ஒரு 1.5 லட்சம் இல்லை 2 லட்சம் யூரோ வரைக்கும் தருவானுங்க. 25 வருஷம் to 30 வருஷம் தருவானுங்க வச்சுக்கோங்களேன். செகண்ட் பார்த்தீங்கன்னா கார் வாங்குறதுக்கு நீங்கள் லோன் எடுக்கலாம். ஒரு 10,000 யூரோவோ 5,000 யூரோவோ 15,000 யூரோவோ வந்து எடுக்கிறதுக்கு லோன் எடுக்கலாம். அதே மாதிரி மூணாவது பார்த்தீங்கன்னா, இப்போ வீடு வாங்கிட்டீங்க, வீடு ஒர்க் பண்ணுறதுக்கு உள்ளே ஒர்க் பண்ணுறதுக்கோ இல்லை ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சீலிங் பண்ணுறதுக்கோ டெயில்ஸ் போடுறதுக்கோ அதுக்கு லோன் தருவாங்க. அப்புறம் நாலாவது பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்கான ஒன்று பர்சனல் லோன் எடுக்கலாம். இந்த நாலாவது பர்சனல் லோன் தான் நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, இங்கே இருக்க லோன் வாங்கி நம்ம இந்தியாவில் வந்து அடைக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியாவில் உங்களுக்கு நிறைய காசு இருக்குது, கடன் இருக்குது, இங்கே வாங்கி டப்பு நாங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி மேட்டரை சால்வ் பண்ணிட்டு இங்கே இருக்க பர்சன்டேஜில் நீங்கள் சம்முன்னு முடியலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியாவில் வந்து நீங்கள் வருஷத்துக்கு ஒரு 10 லட்சம் 15 லட்சம் வச்சுக்கோங்களேன், எனக்கு தெரிஞ்சு ஒரு 1 லட்ச ரூபா வட்டி கட்டுவீங்க. வெறும் லைக் நான் சொல்கிறது வந்து இன்ட்ரெஸ்ட் உண்டி, அதுக்கப்புறமேட்டு நீங்கள் பிரின்சிபல் கட்டுவீங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 15 லட்சம் லோன் எடுத்தீங்க வச்சுக்கோங்களேன், மொத்தமாகவே 1.5 லட்சம் தான் கட்டுவீங்க. ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 3 வருஷம் 4 வருஷத்துக்கு போட்டு ஒரு 1.5 லட்சம் தான் கட்டுவீங்க. ஆனால் இந்தியாவில் வருஷத்துக்கு கட்டணோன்னு திருப்பி வரும். அது மாதிரி ஒரு கொடுமையான சிஸ்டம் இருக்கும். பட் இங்கே வந்து நிறைய பேருக்கு என்கரேஜ் பண்ணுவாங்க இந்த மாதிரி பேங்க் சிஸ்டமில். அதே மாதிரி நான் ஆல்ரெடி ஸ்டூடெண்ட்ஸ் சொன்ன மாதிரி தான் உங்களுக்கு வந்து பெஸ்ட் பேங்க்ஸ் வந்து நீங்கள் நான் சொன்னது தான். அதே மாதிரி ஆன்லைன் பேங்க்ஸும் நான் ஸ்டூடெண்ட் சொன்னது தான் உங்கள் கேட்டகரி. பட் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு வந்து டப்புன்னு லோன் கொடுத்துருவாங்க. ஸ்டூடெண்ட்க்கு தான் நிறைய இதெல்லாம் இருக்கும். ஏன்னா அவங்க வந்து சம்பாதிக்கிட மாட்டாங்களே. ஸோ அதனால் நிறைய ரெகுலேஷன்ஸ் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கும். பட் நீங்கள் சம்பாரிச்சிங்கன்னா ரொம்ப சிம்பிள். போயிட்டு உங்கள் கவுன்சிலர் இது மாதிரி எனக்கு லோன் வேணும் மேடம், இதாக இருந்தாங்க என்னோட பே ஸ்லிப்பு 3 மாதம் பே ஸ்லிப்பு ப்ளஸ் ஒரு அட்டஸ்டேஷன். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பேங்க்கில் அங்கே இந்தியாவில் வச்சுருந்து வச்சுக்கோங்க, அது ஒரு சின்ன அட்டஸ்டேஷன் எடுத்து காப்பி கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வித்தின் 10 days பூம் உங்கள் அக்கௌண்ட்டில் கேஷ் இருக்கும். ஸோ இதை வச்சுட்டு நீங்கள் அங்கே இருக்க லோனை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மாதம் நீங்கள் இங்கே பார்த்துக்கலாம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸாக இங்கே வந்தாலும் மறக்காத, வேலை எடுத்துகிட்ட உடனே இங்கே இருந்து லோன் வாங்கி இந்தியாவில் அடைச்சிருங்க. நீங்கள் நிறைய காசு சேமிப்பீங்க, அம்மா அப்பாவுக்கும் பாரம் குறையும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணணும் ஏன் ஆசைப்பட்றேன்னா, நான் அதான் பண்ணேன். ஸோ இங்கேருந்து வாங்கி நான் அங்கே அடைச்சிட்டேன். ஸோ அதே மாதிரி உங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குமே. ஸோ நான் பெற்ற துன்பத்தை வையகமும் பெற வேண்டாம்னு சொல்லிட்டு ஒரு பழமொழி இருக்குல்ல. ஸோ அதனால் உங்களுக்கெல்லாம் நான் என்னென்ன மாதிரி ஸ்டெப் ஈஸியாக பண்ணணும் அதெல்லாம் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ அவ்வளோதான். வெயிட் இன்னொரு இம்பார்ட்டண்டான விஷயம் மறந்துட்டேன். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ப்ரொஃபஷனல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக மாதம் நீங்கள் ஸ்டூடெண்ட்லேருந்து ப்ரொஃபஷனலாக மாறிட்டா நீங்கள் கார்டுக்கு வந்து ஒரு சார்ஜ் கட்டுவீங்க. அதாவது 6.5 euros to 8 euros. பட் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் பேங்க் கவுன்சிலர்கிட்ட மினிமம் சார்ஜ் பிடிக்க சொல்லுங்கள். அது கிட்டத்தட்ட 6.5 euros எவ்ரி மந்த் நீங்கள் கட்டுவீங்க. இது ஒன்று. அதே மாதிரி நீங்கள் லோன் எடுத்தவுடனே நீங்கள் ஸ்டூடெண்ட்டுக்கும் சரி ப்ரொஃபஷனலுக்கும் சரி லோன் எடுத்தவுடனே அந்த லோன் அமௌண்ட்டு ப்ளஸ் இன்சூரன்ஸ் போடுவாங்க. அது வந்து 15 euro to 30 euro இருக்கும் மாதத்துக்கு. ஸோ இந்த இன்சூரன்ஸ் வந்து கண்டிப்பாக நிறைய பேங்க்கில் கேட்பாங்க. ஸோ இது வந்து நீங்கள் மேக்ஸிமம் அவங்க முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு மேக்ஸிமமான காசு போடுவாங்க. 30 euro போடுவாங்க, இல்லை 35 euro போடுவாங்க. நீங்கள் அவங்ககிட்ட பேசி இது மாதிரி எனக்கு இவ்வளோலாம் வேணாம், மினிமம் இன்சூரன்ஸ் போடுங்க, நான் மாதம் கட்ட தான் நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 15 euro to 10 euro நீங்கள் மாதம் இன்சூரன்ஸை வந்து நீங்கள் வந்து கட்டலாம். ஸோ இது வந்து நீங்கள் கட்டும்போது இந்த இன்சூரன்ஸோட சேர்த்து தான் லோனை கட்டுவீங்க. அப்படி எல்லாமே சேர்த்தா கூட நம்ம இந்தியாவோட கம்மியாக தான் வரும். ஸோ டோன்ட் வரி, இந்த இன்ஃபர்மேஷன்ஸை மறந்துட்டேன். ஸோ லெட்ஸ் கண்டினியூ பேங்க்கான மேட்ரு. ஸோ அடுத்தது என்னன்னு தெரில, அடுத்தது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். திஸ் இஸ் த டிப் அண்ட் இன்ஃபர்மேஷன் வீடியோஸ். டூ லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். நிறைய இன்ஃபர்மேட்டிவ் கண்டென்ட், vlog அண்ட் ட்ராவல் வீடியோஸ் எல்லாமே வந்துட்டுருக்கு. டில் நெக்ஸ்ட் டைம் ஒரு வித்தியாசமான வீடியோவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் சிங்கிள் மேன், இன்னும் யுவசங்கர்.